இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருந்து இயல் 1 டாபிக் பார்த்திங்கன்னா அன்னை மொழியே. இதில் இருக்கக்கூடிய ஒன்லைனியர் மெட்டீரியலை நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு வீடியோவே போதும், உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கில் இருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் நான் கேதர் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னுக்கு முன்னே முகிழ்ந்த நற்கனியே என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கனிச்சாறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னை மொழியே என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார். அன்னை மொழியே என்ற பாடலின் ஆசிரியர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலின் தென்னவன் என்பது எதை குறிக்கிறது? தென்னவன் என்பது எதை குறிக்கிறது? பாண்டிய மன்னன். கனிச்சாறு என்ற நூலின் இயற்றியவர் யார்? கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் யார்? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் கா. சச்சிதானந்தம். பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? பாவலேரின் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனார் எந்த இதழில் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்? பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு. நூறாசிரியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நூறாசியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்? என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவலேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது எது? ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இந்த நோட்ஸை டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராமோட லிங்க் இருக்குங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.